என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு இரங்கு இரக்கம் பெறு. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி மத்தேயு 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 முதல் 35 வரை. இரங்கு இரக்கம் பெறு. நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ? மத்தேயு 18:33. இயேசு கதை சொல்லி புத்தி புகட்டும் உத்தியை மிக அழகாக கையாண்டவர். மத்தேயு 18 ஒரு நல்ல கதை சொல்கிறார். ஓர் அரசனிடம் அவனுடைய பணியாள் ஒருவன் 10,000 தாலந்து, அதாவது பல லட்சம் ரூபாய் கடன்பட்டிருக்கிறான். திருப்பி செலுத்த இயலவில்லை. அரசனும் அந்த பணியாள் தன் மனைவி மக்களை விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிடுகிறான். பணியாளோ தாழ விழுந்து தன்னிடத்தில் பொறுமையாய் இருக்கும்படி மன்றாடுகிறான். எல்லாவற்றையும் கொடுத்து தீர்ப்பதாக வாக்களிக்கிறான். அரசனோ மனம் இறங்கி முழு கடனையும் மன்னித்து விடுகிறான். கேட்டது கொஞ்சம், கிடைத்ததோ மிக அதிகம். அப்படி மன்னிப்பு பெற்ற பணியாள் திரும்பிச் செல்கையில் அவனிடம் 100 வெள்ளிப்பணம், அதாவது சில 100 ரூபாய் கடன்பட்ட ஒருவனை கண்டு அவனது தொண்டையை நெரித்து கடனை திருப்பி செலுத்துமாறு கேட்கிறான். அவனும் இவனைப் போலவே பொறுமையாய் இருக்கும்படியும் எல்லாவற்றையும் கொடுத்து தீர்ப்பதாகவும் கூறுகிறான். ஆனால் இவனோ தன் பணியாளை காவலில் போடுவிக்கிறான். இதை அறிந்த அரசன் மற்றவன் கடனை மன்னிக்காத பணியாளை அழைத்து சித்திரவதை செய்வோரிடம் ஒப்படைக்கிறான். தன்னலமான மனிதர்களாகிய நாமும் கூட தேவன் நம் குற்றங்களை மன்னிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் நமக்கு எதிராய் குற்றம் செய்கிறவர்களை மன்னிக்க மனமில்லாது இருக்கிறோம். தேவன் நமக்கு அளிக்கிற மன்னிப்பு நிபந்தனையோடு கூடிய மன்னிப்புதான். இயேசு கற்பித்த ஜெபத்தை நினைத்து பாருங்கள். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுக்கு மன்னியும். தேவன் மன்னிப்பதற்கு தயை பெருத்தவர். அந்த தயை நம் உள்ளத்திலும் பெருக வேண்டும். என்னை மன்னியும், ஆனால் நான் பிறரை மன்னிக்க மாட்டேன் என்பது எப்படி நியாயமாகும்? என்னை மன்னியும், ஆனால் நான் பிறரை மன்னிக்க மாட்டேன் என்பது எப்படி நியாயமாகும்? தீர்மானம்: மன்னிப்பு கேட்கவும் தயங்க மாட்டேன், பிறரை மன்னிக்கவும் தயங்க மாட்டேன்.